தமிழகத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள்தான் தனக்கு சவாலாக அமைந்திருந்தது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறும் நரேஷ் குப்தா கூறியுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தாவின் பதவிக்காலம் ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதை ஒட்டி சென்னை ஜார்ஜ் கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் விநியோகம் செய்யப்பட்டது என்றும், இதன் மூலம் 31,12,665 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். முதல்ல we gave some figure earlier of I think 27 lakhs and odd. That was up to 16th of July. அதற்கு அப்புறம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் till 26th of July. So 26th of July வரை 31,12,665 applications வந்திருக்கு. Form 6 for inclusion. கடந்த 8 ஆண்டுகளாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த நரேஷ் குப்தா, தாம் சந்தித்த தேர்தல்களில் இடைத்தேர்தல்கள் தான் அதிக சவாலாக இருந்ததாக தெரிவித்தார். By elections are more painful, more difficult because more concentration is there in by elections of political functionaries, so that makes it more challenging. But apart from that, our interest was sustained by these new initiatives also. That is live recording in polling stations, that is and video streaming to CO's office server, then SMS based poll monitoring, then new initiatives of the commission like vulnerability mapping, preparation of communication plan. தமிழக மேல்சபை தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படாது என்றும், ஓட்டுச்சீட்டு முறையே பயன்படுத்தப்படும் என்றும் நரேஷ் குப்தா தெரிவித்தார். நரேஷ் குப்தாவை தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பிரவீன் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்.